இந்த உயிரணு தோன்றிய பின் உறுப்பின் தன்மையும் மாறுகின்றது. ஏனென்றால் தேங்கி மாறி வருகிறது. பார்த்தோம்னா ஒருத்தருக்கு நல்ல அழகா இருப்பார். வேதனை இந்த உணர்வு தன் வாழ்க்கையில் அதிகரித்தால் இந்த அணுக்கள் ஒவ்வொரு உறுப்புகளும் சேர்க்கப்பட்டு அந்த அணுக்கள் சோர்வடையும் போது எப்படி குழுவை பற்றிய பின் இந்த விஷம் புழுவின் உணர்வின் அணுக்களுக்குள் சேர்ந்த பின் இந்த புழுவை குழவையாக மாறுகின்றது. இதே போல நம் உறுப்புகளில் திசை மாற்றங்கள் ஏற்படும், சுருங்கி போகும். இதே சமயத்தில் நாம் வேதனை வெறுப்பு என்ற நிலைகளில் ஒரு தற்கொலை செய்து கொண்டதோ, இடைநிறுத்தி மடிந்ததோ, வளர்ச்சி இல்லாத நிலைகளோ, கடும் நோயாக மடிந்ததோ அது பாசமாக எடுத்துக்கொண்டால் இது பெண்கள் அதிகமாக நேசிக்கப்படும் போது, இதை தாய் கருவில் இருக்கப்படும் போது அந்த உணர்வினை நுகர்ந்து விட்டால் அவர்கள் கர்ப்பப்பையின் விஷத்தன்மைகள் அதிகரித்து விரிவடையாது. அதே சமயத்தில் இதை போல நிலைகள் அந்த தாயின் உணர்வு எடுத்தால் தாய் கரு இரத்த நாளங்களில் கலந்து அது கருப்பைக்கு வந்தால் அது முட்டைகள் சீராகாதபடி அது இடைவெளியிலே அழிந்துவிடும். ஆகவே தன் இனத்தை விருத்தி செய்யும் நிலைகள் இழந்து விடுகின்றது. ஏனென்றால் தாய் பல உணர்வுடைய நிலைகளில் மரணம் அடைகிறதோ, துர்குணங்கள் அடைகிறதோ அதிகமாக நுகர்ந்தறிந்தால் அந்த கருக்களில் சேர்க்கப்பட்டு தன் இனவிருத்தி அந்த கருப்பை கடைத்து செல்வதற்கு முன் அது முழுமையாகபடி அது அழிந்துவிடும். அத்தகையவருக்கு தன் இனத்தின் விருத்தின் தன்மை வருவதும் மிக கடினம். இதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரும் அறியலாம். இந்த இயக்கங்கள் எவ்வாறு இயக்குகின்றது என்றும், இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் எப்படி ஒரு பிரபஞ்சமாக இயக்குகின்றதோ இதை போல நமது உயிரும் ஒரு பிரபஞ்சம். இதை போல நாம் 2000 பிரபஞ்சங்களில் வாழுகின்றோம். அதை அடுத்து நடுமையமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சங்கள் வேறு விதமாகும். புறநகை அதற்கால் கடந்து இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இப்ப நடுமையம் நாம் சூரியன் இருக்கும்போது கோள்கள் எப்படி விரிவடைந்த நிலைகளில் மற்ற சனி, அதாவது வெள்ளி, ராகு, கேது, சனி இதெல்லாம் வெகு தொலைவில் இருக்கின்றது. அதற்கு சூரியனுடைய நிலைகள் அருகில் வர 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 கோள்கள் மாற்றம் அடைகின்றன. இதை போலதான் இந்த 2000 சூரிய குடும்பங்களிலும் இது சுழன்று வரப்போகும்போது ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் பால்வெளி மண்டலம் உண்டு. இதை கவர்ந்து அந்த பிரபஞ்சத்தில் மாற்றுவதும், இந்த மாற்று பிரபஞ்சங்கள் வரப்போகும்போது அது சில வித்தியாசமான நிலைகளை அங்க மனிதக்கர் உருவாக்கினாலும் அந்த உருக்களை அதாவது வளர்ச்சியற்ற நிலையும் தடிமனாகவும் வளர்ந்த நிலைகளையும் வழுக்கையாகவும் இப்படி 2000 சூரிய குடும்பங்களில் மனித இனங்கள் வளர்கின்றது. அதனால 2000 பிரபஞ்சங்கள். இப்ப நாம் அதன் சுழற்சி வட்டத்தில் உள்ளோம். இது எல்லாம் கடந்த காலத்திலும் நாம் 2000 சூரிய குடும்பங்களில் வளர்ச்சி பெற்ற விஞ்ஞானத்தன்மை கொண்ட மனித உருவம் உண்டு. அது சிந்தனையும் இயக்கக்கூடிய வலிமை பெற்ற நிலைகளும் உண்டு. அதே சமயத்தில் நமது பிரபஞ்சத்தில் சிந்தனை நிலைகள் இருந்தாலும் மனிதனுடைய வளர்ச்சி கடைசியில் கண்டுபிடித்த உணர்வுகள் மனிதனவே இங்கு பார்க்கலாம். முந்தி குழந்தைகள் கொஞ்சம் இருக்கும். இப்ப சில குழந்தைகளை பார்த்தோம்னா நடு வளர்ந்துருக்கு. ரொம்ப வளர்ச்சி ஜாஸ்தி இருக்கு. சில குடும்பங்களை பார்த்தோம்னா உடல் வளர்ச்சி ஜாஸ்தி இருக்கு. இதே மாதிரிதான் ஒரு பிரபஞ்சத்தில் இயக்கங்கள். இதே மாதிரிதான் நம்முடைய பிரபஞ்சங்கள் உணர்வின் தன்மைகள் அணுகு இதெல்லாம் குருநாதர் காட்டுக்குழுக்கு அழைத்து சென்று ஒவ்வொரு தாவர இனங்களின் உணர்வுகளை நுகரப்படும் போது உறுப்புகள் எப்படி மாறுகின்றது, பூச்சிகள் எப்படி அது உணர்வுகளை நுகர்கின்றது, அதனுடைய மாற்றங்கள் எப்படி ஆகின்றது, அதன் வளர்ச்சி தன்மை கொண்டு ஒவ்வொன்றாக மாற்றப்பட்டு இன்று மனிதனாக எப்படி உருவாகணும் என்ற நிலையை தான் இங்கே காட்டுகின்றார். இதே போல 2000 பிரபஞ்சங்கள் உண்டு. அந்த பிரபஞ்சங்களில் வரக்கூடிய தூசிகள் ஒதுங்கி நிற்கிறதும் உண்டு. எதிலும் பிடிப்பில் சிக்காத ஒதுங்கிய என்ற தூசிகளை ஒவ்வொரு சூரியனால் சுழற்சி ஒட்டு வரும்போது அந்த நடுமையா இருக்கிற எதிலும் சிக்காத உணர்வு தன் பாறை வரும்போது இழுக்கும் சக்தி வரும்.
அந்த இழுக்கும் சக்தி வரப்படும் போது நமது பூமி இடைமறித்தால் அது துருவப்பகுதியில் கவர்ந்து நமது பூமிக்கு காற்றழுத்த மண்டலத்தில் முதல்ல நெருப்பாக மாறி ஆவியாக மாறி என்ற பெரும் கற்கள் கூட அது வெறும் தூசியாக இருக்க உண்டு. பரமல் வளைந்த பெரும் கற்களை போன்று பெரும் பாறைகளாக உண்டு. அது ஈர்க்கும் நிலைகளில் நமது பூமி கவர்ந்த பின் அது சிரித்து தேங்கி சூடாகி கரைந்து விடுகின்றது. இதை போன்று மற்ற கோள்களிலிருந்து வரக்கூடியதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி விஞ்ஞான அறிவில் நாம் வாழ்கின்றோம். ஆனால் மெய்ஞான உணர்வை தெரிந்து கொண்ட மனிதன் விஞ்ஞான அறிவு வந்த பின் அஞ்ஞான வாழ்க்கையை தான் வாழுகின்றமை தவிர மெய்ஞானத்தின் உணர்வின் தன்மை கொண்டு மாற்றும் நிலை இல்லை. இன்று மனிதன் அழகாக ஏற்படும் உணர்வின் தன்மை வரும்போது பல விஷத்தன்மைகளை கலந்து நீருடன் கலக்கின்றது, காற்றுடன் கலக்கின்றது. தனித்தனி தன்மை கொண்ட விஷயங்கள் இருந்தாலும் மனிதன் இதை கொண்டு இணைத்து ஒன்றாக இணைத்து விஷத்தின் தன்மை பரவச் செய்யும் போது இந்த காற்று மண்டலத்தில் இத்தகைய விஷத்தன்மை மாறுகின்றது. முந்தைய காலங்களில் மனிதன் சிந்தித்து செயல்படுத்தினான். பயிரினங்களுக்கு மற்ற உரங்களை இட்டான். இதே பல பல தாவர இனங்களில் தன்னை சேர்த்து இதற்கு உகந்த நிலையை நற்பெயர்களுக்கு விட்டான். மற்ற தாவர இனங்கள் எதனுடன் இணைந்து கொண்டது என்று அறிந்தான். தென்னை மரங்களுக்கு எதை எதை சேர்ப்பது, பனை மரங்களுக்கு எதை சேர்ப்பது, அதே போல மற்ற காய்கறிகள் விளையும் அந்த மரங்களுக்கு எந்தெந்த தாவரங்களை சேர்ப்பது என்று அது பொடியாக சேர்த்து தோளாக கொடுத்து அது வளர்ச்சி அறியும்படி செய்தான். ஆகவே பல பல தாவர இனங்கள் ஒன்றாக சேர்த்துதான் ஒரு உணர்வின் தன்மை வருகின்றது. இப்ப விஞ்ஞானியின் ஊடு பயிர் வரப்படும் போது அதில் எந்தெந்த இனங்கள் சேர்த்து ஒரு பயிராகின்றதோ அதே போல அது இனத்தை சேர்த்த ஊடு பயிராகும் போது அதுக்கும் லாபமாகின்றது, இதுக்கும் லாபமாகும், ரெண்டு பேரும் நல்ல விலை என்று அகில இதை போல நிலையில் தான் ஊடு பயிர் செய்வதும் மற்ற அணுகளில் உள்ள செல்களை இணைத்து புது புது விதமான செடிகளை மாற்றுவதும் இந்த மனிதன் செய்கின்றான். அன்று மனிதனான பின் மனிதனுக்கு உகந்த நிலையை மனிதன் வாழ் நிலைகளை அதாவது தாய் கருவிலேயே மற்ற மனிதன் ஆன பின் விஷ ஜந்துகளிடமிருந்தும் மிருகங்களிடமிருந்தும் மனத்தால் நுகர்ந்தடைந்து தன்னைக்கு இறைக்கு தேடி வரும் அத்தகைய மிருகங்களிடமிருந்து தன்னை திசை மாற்றி தப்பித்துக் கொள்ள இயற்கையில் எந்தெந்த மனத்தை கண்டு அஞ்சுகின்றதோ உயிரினங்கள் அந்த தாவர இனங்களை தான் வகையை படுத்திருக்கும் போது பரப்பி வைத்துக் கொண்டனர். மேலும் முலாமாக பூசும் போது இவர் உடல் வரக்கூடிய வெப்பத்தால் மனங்கள் வெளிப்படும் போது மனத்தை நுகர்ந்தறிந்து தனக்கு உகந்த உணவு இருக்கிறது தேடி வரும் நிலைகளே இந்த விஷத்தன்மையான உணர்வுகள் இவர் உடல் வரக்கூடிய மனம் வெளிப்படுவதனால் யானையோ புலியோ நரியோ நாயோ பாம்போ தேழோ மற்ற கொசுவோ இவையெல்லாம் இந்த மனத்தால் இவர்களிடம் வருவதில்லை. அகசின் என்று சொல்லும் அவர்கள் தாய் தந்தையர். அகசினின் தாய் தந்தையர்கள் அவர்கள் வாழும்போது இத்தகைய நிலைகளை அணு ரீதியிலே தெரிந்து கொண்ட மற்ற உயிரிலிருந்து தான் கற்று வாழ இத்தகைய உபாயத்தை கையாண்டார்கள். ஒவ்வொன்றும் தெரிந்து கொண்ட உணர்வு உண்டு. அதனால்தான் மனிதன் 6வது அறிவு என்பது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வினை கவர்ந்து 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 அதன் உணர்வின் தன்மை கொண்டு வரும்போது தனக்கு பாதுகாப்பு என்ற உணர்வுகளை தாவர இனங்களிலேயே பரப்புகின்றனர். அதன் நுகர்ந்த உணர்வுகள் அவர்கள் சந்தர்ப்பத்தால் கருவுறும் போது அந்த தாய் நுகர்ந்த உணர்வு அந்த இரத்த நாணங்களிலே கலந்து அந்த கருவிலே விளையும் குழந்தைக்கு இந்த விஷத்தை மாற்றும் சக்தி சந்தர்ப்பத்தால் உருவாகின்றது. ஏனென்றால் தாய் உடலை உருவாகும் உணர்வைத்தான் அதன் கருவிலே இருக்கும் அதன் ரத்தத்தில் வந்தது கவர்ந்துதான் அந்த உயிரும் அந்த உடலைப் போல அந்த உணர்வின் தன்மை வளர்க்கும். அந்த உயிரும் உடலைப் போல வளர்த்தாலும் தாயும் குணங்கள் வேறையா இருக்கலாம், தந்தையும் குணங்கள் வேறையா இருக்கலாம். இருந்தாலும்
இது நுகர்ந்த விஷத்தின் தன்மையோடும் மிக சக்தி வாய்ந்த நிலைகளோடு அந்த கருவில் விளையப்படும் போது விஷத்தை முறிக்கும் ஆற்றல் அந்த உணர்வுகளுக்கு வருது. அந்த கருவிலே வளர்ந்த இந்த குழந்தைதான் பிறந்த பின் இந்த விஷயத்தின் உண்மையை உணர்கின்றான். இதற்கு எப்படி மாற்று என்று அந்த ஞானங்கள் வருகின்றது. இப்ப எப்படி ஒரு செடியின் மனம் மற்றொரு செடியின் மனத்தை சூரியன் கவர்ந்து கொண்டால் இதைக்கென்று அங்கி ஓடுவதும் மற்றொன்றோடு செயல்படுவதும் சந்தர்ப்பத்தால் மோதும் போதும் தாவரங்கள் உருமாறுகின்றதோ, இதைப்போலதான் தாய் கருவிலே விளைந்த இவனுக்கு பலவிதமான தாவரங்கள் உணர்வுகளை இந்த தாய் நுகர்ந்தறிந்த விஷத்தின் தன்மையால் அவன் அறியும் ஆற்றல் பெறுகின்றான். அதே சமயம் இவன் உடலிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் மற்ற உயிரினங்கள் நுகர்ந்தால் அந்த விஷத்தை அடக்கும் தன்மை வருகின்றது. அவனுடைய வீரியத்தன்மை குறைகின்றது. இப்ப நாம் மனிதனாக இருக்கும்போது விஷத்தின் தன்மை நுகர்ந்தால் நமக்குள் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் மயக்க நிலை வருகின்றது. இதே போலதான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இப்படி அது வளர்ச்சி பெற்ற நிலைகள் வந்தது. இதன் வழிகளில் அகசியன் தனது வாழ்நாளில் ஒவ்வொரு தார இனங்களையும் பார்க்கின்றான். அவனுடைய தன் இனங்கள் மற்ற விலங்கிலிருந்து மனிதனா வந்தாலும் நாம் எப்படி சீனால நாய் நரி பாம்பு எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிடுறோம், வேக வச்சு சாப்பிடுறாங்க. கரப்பாம்பூச்சியும் வச்சு ரசிச்சு சாப்பிடுறாங்க. நம்ம எல்லாம் பார்த்தா வாங்கி வருது. இதே போல மனிதனும் மிருக நிலையிலிருந்து வந்த பின் பல உயிரினங்களை உணவாக கொண்டு வந்தவன் தான். ஆனால் எதை கொண்டு இவன் உணவாக உட்கொள்ளுகின்றானோ அந்த உயிரெல்லாம் இவனுக்குள் கொள்ளும் நேரம் இவனுக்குள் வருது. இவனின் உணர்வு ரத்த நாணங்களை கலந்து அந்த உயிரினம் இவன் இந்த கருவறைக்குள் இது சென்று விடுகின்றது. விந்தாக உருவாகும் நிலைகளுக்கு சூரியன் எப்படி தனக்குள் கவர்ந்து தனது விந்தின் தன்மை அடைத்து அது வெளிப்படும்போது மற்றதாக்கின்றதோ, இதே போல மனித உடலில் இத்தகைய நிலைகள் ஏற்படுகின்றது. இவ்வாறு ஏற்பட்ட நிலைதான் இன்று அது மனிதனாக பிறக்கும் தன்மை வருகின்றது. மனித உடலானத்தின் அந்த உணர்வில் தகுந்த நுகர்ந்து அந்த மனிதனின் கருத்தன்மை ஆனாலும் தாய் சந்தர்ப்பத்தால் மிருகங்களிலிருந்து மாற்றும் இந்த உணர்வு வரும்போது அந்த மிருகத்தின் விஷயத்தினை அகற்றிவிட்டு தான் உணர்வின் தன்மை விஷ ஜந்துகளிடமிருந்தும் கொடூர மிருகங்களிலிருந்தும் தப்பிக்கும் நிலை இவனுக்கு கிடைக்கின்றது. கிடைக்கப்படும் போது ஒன்றுடன் இணைந்த பின் எதன் வலு கொண்டு அதை இயக்குகின்றதோ அது எப்படி உருமாறுகிறது என்ற நிலையை அகசியன் அறிகின்றான். அதனால்தான் அகசியன் என்ற காலங்களை தெரிவிக்கிறான். அவன் இளமை பருவத்திலேயே அறிகின்றான். அப்படி அறிந்து உணர்ந்த இந்த உணர்வுத்தான் நாளடைவில் உயிரினங்களை கொண்டு புசிப்பதை அவன் தவிர்த்தான். ஆகவே நாம் அதை கொண்டு புசித்தால் அந்த உணர்வின் தன்மை வரும்போது அதே உணர்ச்சிகள் நம் உடல் உள்ள அணுக்களோடு மாற்றி அதன் உணர்வின் சுவை கொண்டதாக நம்மை மாற்றி விடுகின்றது. இந்த உடலை விட்டு சென்ற பின் எதன் உணர்வின் மனம் அதிகமானதோ அதன் ஈர்ப்புகள் ஈர்க்கப்பட்டு நம்மை மனிதனல்லாத உருவை உருவாக்கி விடுகிறது என்று முதலில் கண்டுபிடித்தார். அது மட்டுமல்ல, பல பச்சளைகளை தான் உணவாக பச்சையாக உணவாக உட்கொண்டாலும் சில குரங்கினங்கள் பல பச்சளைகளை தான் உணவாக உட்கொண்டு வேக வைப்பதில்லை. பற்பலவிதமான காய்கறிகளையும் தான் சாப்பிடுகின்றது. இதை போல நாம் மனித உருப்பற்ற நாம் பச்சையாக நாம் சாப்பிட்டால் இதை போல குரங்களின் ஈர்ப்புகளுக்கு நாம் சென்று நமக்கு சொல் ஒளி என்ற நிலைகளை அதை இழக்க நேருகின்றது. ஆகவே இன்று நாம் மனிதனாக இருக்கும் நிலையில் சிந்தனையற்ற நிலையில் மிருகத்தை போன்ற ஒன்றை ஒன்று தட்டி பறித்து உணவாக உட்கொள்ளும் நிலையை மாற்றிவிடுகின்றது. இதே போல ஆடு மாடாக இரண்டு எத்தனை இலை தாவர இனங்களை உருவாக உட்கொண்டானோ அதற்கு தக்கவாறு ஆடு மாடாக மாற்றிவிடுகிறது என்று அறிகின்றான் ரகசியம். இதை போல நிலைகள் இருப்பதைத்தான் நெருப்பென்ற நிலைகள் வரும்போது கண்டுகொள்ளுகின்றான். அந்த நெருப்பென்ற நிலை கண்டுகொண்ட பின் அதை வேக வைத்து சாப்பிடும் தன்மை பெறுகின்றான். இப்ப தாவர இனங்களின் சத்துக்களை வேக வைத்தால் அதன் சக்திகள் இழக்கப்படுகின்றது. அதை பல தாவர இனங்களில் உண்டாக சேர்த்து அவன் உணவாக உட்கொள்ளும் போது எப்படி பல தாவர இனங்கள் உணர்வுகள் உண்டாக்கப்படும் போது பலவிதமான யுக்திகள் வருகின்றதோ, பலவிதமான மனங்கள் மாறி தாவர இனங்கள் உருமாறுகின்றதோ, இதை பல
என்னுடைய உணர்ச்சியின் உணர்வுகளும் இந்த உண்மையின் இயக்கங்களை எரிய தொடங்குகின்றது. அப்ப இது 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களிலிருந்து எப்படி வருகின்றதோ, ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கலர் இருக்கின்றது. ஒரு கலருடன் ஒரு கலர் இணைக்கப்படும் போது பல வித்தியாசமான கலர் வருகின்றது. இதே போலதான் நட்சத்திர உணர்வு ஒன்றுடன் ஒன்று கலக்கப்பட்டு பல வித்தியாசமான நிலைகள் வரும்போது அவருடைய குணங்களும் சிறப்புகளும் உணர்ச்சிகளும் எவ்வாறு மாறுகிறது என்ற நிலையை அறிகின்றான் அகசியம். ஏனெல்லாம் நீங்க இப்ப இங்க உட்கார்ந்து கேட்கறீங்க, குருநாதர் என்னை காட்டுக்குள்ள கொண்டு சோறு பண்ணி இல்லை, இதெல்லாம் எப்படி மோதுது, எப்படி வருது என்ற இயற்கை உண்மை நிலைகளை அறிவதற்கு இதை செய்கின்றார். ஏனென்றால் இப்போ அவர் சொன்ன உணர்வு எனக்கு பதிவாக்கி இயற்கை நிலைகளை அகசியம் எப்படி தன்னிலைகளை மாற்றி 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 கொண்டானோ, இதே போல அவனுடைய நினைவாற்றல் அனைத்தையும் இந்த உருமாற்றங்களும் கலர் மாற்றங்களும் உணர்ச்சிகள் மாற்றங்களும் குணங்களின் மாற்றங்களும் தாவர இனங்களில் எவ்வாறு இருக்கிறது என்றும் ஒன்றுடன் ஒன்று கலக்கப்படும்போது ஒன்றின் தன்மை மாறுகின்றது என்பதனை அறிகின்றான். நாங்கள் கலர்கள் எடுக்கிறோம், பலவிதமான கலர்கள் எடுக்கிறோம். இப்போ கருப்பா இருக்கிற கலரை பார்த்தா நம்ம முகமே இரண்டு விடும். ஒரு புழு நீல கலர்ல இருக்கும்போது பார்த்தா நம்ம வாய்க்கும், அதுக்கெல்லாம் நீளமாக இருந்தால் கொஞ்சம் மழிப்பாங்க. ஆக அந்த உணர்வின் தன்மை இந்த கலர் கொப்ப நுகர்ந்து கொண்ட பின் நம் உடல் உள்ள மகிழ்ச்சி ஊட்டு இந்த உணர்வுகள் அந்த கலரின் தன்மை பார்த்தாலே நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சில பேர் பாருங்க கருச்சட்டை போனா அவங்க போனா அன்னைக்கு டல்லா இருக்கும், அவங்க சோகமாகவும் இருக்கு. அடிக்கடி சிந்திக்கும் போதும் அந்த வலுவான நிலைகள் இழக்கப்படும். துணிகளுக்கு ஒப்ப ஒரு தூய்மையான ஒரு வெள்ளை சட்டை போடுறதுக்கும் மனசு அவங்க தூய்மையா இருக்கும். பல வண்ணங்கள் போட்டு உள்ளோருக்கும் இந்த உலகம் மறுபடியும் நம்மளுக்கு பார்க்கப்படும் வித்தியாசமா இருக்கும். ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு இந்த சட்டைகளை பார்க்கும்போது அவருடைய குணங்களுக்கும் இதை நுழைந்த பின் அது உயிரை பற்றி இந்த உணர்ச்சியின் தன்மை மாற்றம் இருக்கு. இதை பார்க்கலாம். இது மனிதனை நாம் கண்கொண்டு பார்க்கப்படும் போது அதிலிருந்து வெளிப்படும் மனத்தை சூரியன் கவர்கின்றது. அந்த அலைகளைத்தான் நாம் நகர்கின்றோம். அங்க எப்படி அந்த நிலைகள் காரணமா இருக்கின்றதோ அதையெல்லாம் நம் உடல்களில் இதை வேலை செய்யும். அதை நாம் நுகர்ந்து கொண்ட பின் இந்த உணர்ச்சிகள் நம்முடைய குணங்களையும் மற்றவர்களையும் மாற்றும். இதெல்லாம் நீங்க கண் கொண்டு பார்க்கலாம். இந்த உணர்வுகள் நீங்கள் அறியலாம். ஏனென்றால் பொதுவாக நாம் நடக்கப்படும் போது நம்முடைய உணர்வுக்கு மற்றவர்களை பார்க்கும்போது பார்த்த உடனே அவர்களை குறை கூறும் உணர்வு வரும். ஒரு கருப்பு சட்டையை போட்டு மற்ற விதமான நிலைகள் இருந்தாலும் அவரை பார்க்கும்போது குறை கூறும் தன்மை வரும். இது நம்மை அறியாமலே நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அந்த இசையின் தன்மை மாறுகின்றது. அந்த இசைக்கொப்ப உணர்ச்சிகள் இயங்குகின்றது. இதே போல பல மாற்றங்கள் இப்ப மனிதனான பின் இதை மாறுகின்றது. இந்த உண்மையின் உணர்வினை அறிந்தான் அகசியம். ஆகவே இதன் நிலைகளில் சூரியன் மோதலில் ஏற்படும் வித்தியாசங்களை காணுகின்றான். இதே அகசியம். ஆகவே இந்த சூரியன் எவ்வாறு என்று அவனுடைய சிந்தனை கிளறுகின்றது. அப்ப கிளர்ச்சி அகப்போது இந்த சூரியனுக்கு 2000 சூரிய குடும்பங்கள் வருகின்றது. இந்த 2000 சூரிய குடும்பங்கள் ஒவ்வொன்றாக இருப்பனும் ஒன்றுக்கொண்டு அந்த உணர்வலைகள் தாவரணங்கள் வித்தியாசம், மனங்கள் வித்தியாசமா இருக்கும். இன்றை பார்க்கலாம், தமிழ்நாட்டில் தாவரங்கள் வேறு விதமா இருக்கும், சீனாவில் ஒரு விதமா இருக்கும், மற்ற ஊர்களில் எல்லாம் வித்தியாசமான நிலைகள் இருக்கும். அந்த வித்தியாசமான நிலைகளுக்கொப்ப அந்த உணர்வின் தன்மை அந்த உயிரணுக்குள் நுகர்ந்ததுக்கொப்ப மற்ற பறவை இனங்களையும் மற்ற மிருக இனங்களையும் வித்தியாசமான தோற்றங்கள் வருகின்றது. இதை நாம் பார்க்கின்றோம். இதே போல் அந்தந்த மண்ணுக்கொப்ப அந்த உணர்வுக்கொப்ப அந்த தாவர இனங்கள் கவர்ந்து கொண்டதுக்கொப்ப வாந்தியில் வந்த உணர்வுக்கொப்ப ஒவ்வொரு இடங்களிலும் வித்தியாசமான நிலைகள் அது தோற்றுவிக்கின்றது. இப்ப மனிதனையும் அதே போல பார்க்கின்றோம். மொழி வழியை எடுத்துக்கொண்டால் ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிற அந்த உணர்வுக்கொப்ப முகமும் அந்த உணர்வுகளும் உடலும் அமைகின்றது. இப்ப சௌராஷ்டிரா பேசுகிறார் என்றால் அவரை பார்த்தோன்னா அந்த பாஷைக்கொப்ப அவர் உணர்வின் தன்மை மாறுகின்றது. தமிழில் எடுத்துக்கொண்டால் இந்த உணர்ச்சி உணர்வுக்கொப்ப இப்ப திருநெல்வேலி சைடு ஒரு விதமாக இருக்கும், அது அகன்று மதுரைக்கு வரும்போது வித்தியாசமா இருக்கும், பல கலவைகள் வரும். அதை அடுத்து கோயம்புத்தூருக்கு வந்தால் வித்தியாசமா இருக்கும், திருச்சி பக்கம் போன வேற இருக்கும், தஞ்சாவூருக்கு போனால் அது வித்தியாசமா இருக்கும். ஊருக்கு ஊர் இந்த உணர்வின் தன்மை இந்த உணர்ச்சியில் மாறுவதும் இந்த உணர்ச்சிக்கு ஒப்ப அவங்க ரூபத்தின் தன்மையை மாற்றும்.
ஏனென்றால் குருநாதர் இதையெல்லாம் இடத்துக்கிடம் மாற்றி கொண்டு போனார். இப்ப சிங்களவர் பேசுறாங்க, சிலவங்க இருக்கிறாங்க, அவங்க முகத்துக்கு நம்ம வீட்டு வித்தியாசம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த சைனாவுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் அதுல ஒவ்வொன்று மாற்றமாகி ஜப்பான் வரையில் வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் உணர்வெல்லாம் கலந்து தைவான்ல வேறு விதமா இருக்கு. அதே மாதிரி அதன் அருகில் இருக்கக்கூடிய மற்ற இதுகளில் எடுத்துக்கொண்டாலும் வித்தியாசமா மாறிக்கொண்டிருக்கும். இதையெல்லாம் குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார். எதன் உணர்வு கொண்டு எதன் ரூபமாகின்றதோ அந்த உணர்வுப்பட்ட சிந்தனையும் மற்ற நிலை வருகின்றது. எப்படி சிக்கலான நிலைகள் வருகின்றதோ இதை போல அவங்க எழுத்து வடிவம் அமைக்கின்றன. இதை போன்று உலகம் எப்படி இருக்கிறது என்ற நிலை அறிந்து கொண்ட பின் இந்த பிரபஞ்சம் ஆவதற்கு முன் என்னதான் என்று அவனுக்குள் இந்த உடலுக்குள் என்ன உணர்வுகள் தான் அகசன் என்று தன் உணர்வின் தன்னை அறிகின்றான். அப்படி அறிந்து கொண்டவன் அகண்ட அண்டம் முதலில் இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது? நாம கடவுள் 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 என்று சொல்லுகின்றோம். கடவுள் என்ற தனித்தன்மை எங்கே இருக்கின்றது என்றவன் அகண்ட வெளி கொண்ட உணர்வுகளில் அடைத்து என்ற நிலை உழப்பும் போது ஆங்காங்கு ஏற்படும் வெப்பநிலைகள், அதற்கு தக்க ஆவி நிலைகள், அது ஆவி நிலை அடையும் போது அதற்கு தக்க விஷ நிலைகள். ஆக அகண்ட அண்டம் முதல் விஷத்தன்மை கொண்டதாகவே இருந்தது. அந்த விஷத்தின் தன்மை ஒவ்வொரு இடங்களிலும் மற்ற விஷத்தின் தன்மையிடம் மோதும் போதுதான் அங்கே வெப்பமாகிறது என்ற நிலையை காணும். அந்த வெப்பத்தின் தன்மை வெளியெழுப்பும் போதுதான் நகர்ந்து ஓடும் சக்தி ஈர்ப்பு என்ற நிலையில் வருகின்றது. அந்த நகர்ந்து ஓடும் ஈர்ப்புத்தன்மை வரப்படும் போதுதான் இந்த மூன்று நிலை வெப்பம், காந்தம், விஷம் என்ற நிலையும் பெண்பால் என்ற நிலையை கொடுக்கின்றன. ரூபம் இல்லாத போது ஆதி சக்தி என்ற விஷமும், அதற்கப்புறம் ரூபம் என்று தெளிவரும் பராசக்தி என்ற நிலையும், அதே சமயத்தில் காண முடியாத நிலையில் ஈர்ப்பு காந்தம் ஒன்றை இணைத்து வெப்பத்துள்ள இணைக்கும் மனத்தால் அறிவிப்பதும் உணர்வால் உரையை செய்வதும் உணர்வுக்கொப்பு அணியின் தன்னை பரிணாமம் என்ற நிலையிலே தெளிவாக அறிந்தார். ஏனென்றால் நீங்க படித்தவர்கள், கூர்மானவர்கள் விஞ்ஞானத்தை அறிந்து கொண்டதில் விஞ்ஞான உலகில் வாழ்கின்றேன். ஆகவே அன்று அகசியன் கல்வி அறிவற்றவன். அவனுக்குள் சந்தர்ப்பத்தால் விஷத்தை வெல்லும் சக்தி தாய் கருவிலை பெற்றார். இப்போது இங்கேயும் பார்க்கின்றோம். அதாவது கருவில் இருக்கப்படும் போது கிரிக்கெட் தாய் ரொம்ப ரசித்து பார்த்தால் அந்த குழந்தை கிரிக்கெட்டில் ரொம்ப விளையாடுவான். இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அதே சமயத்தில் இவர் பார்க்கும் 1 to 90 நாளுக்குள் இப்ப இந்த டிவிகளில் சில வித்தியாசமான உணர்வுகளும் விபத்துகளும் அதிர்வுகளும் இதை கண்டு உணர்ந்தான். இதே உணர்வு தாய் நுகரப்படும் போது இந்த ரத்தத்தில் அவர் கலக்கப்பட்ட அந்த உணர்ச்சியின் தன்மை வரும்போது அந்த கருவிலை கூட சில சிறையில் வரும் தன்மையும் இதே போல ஆர்வம் கொண்டவனாகவும் வருகின்றான். அதே சமயம் தனது வாழ்க்கையில் பல நோயாளிகளை சர்க்கரை சத்து உள்ளவரை தாய் உற்று நோக்கினால் அந்த 1 to 90 நாளுக்குள் அந்த கருவிலேயே சர்க்கரை சத்து வந்து விடுகின்றது. தாய்க்கில்லை. ஆனால் நுகர்ந்த உணர்வுகள் இந்த கருவிலை பதிவாக இந்த உணர்வின் தன்மை. ஆனால் தாய்க்கு சர்க்கரை சத்து இருக்கான இல்லை. ஆனால் தாய் கருவிலை விளைந்த பின் அவனை எண்ணி செயலை பார்க்கும்போது அதன் நுகர்ந்து தாய்க்கு 2வது சர்க்கரை சத்து வரும். ஏனென்றால் இதே போல ஒரு இரத்த கொதிப்பு நிலையும், கேன்சர் நிலையும், பிபி போன்ற நிலையும் மிக வித்தியாசமான நிலைகள். இதுகளெல்லாம் தாய் கருவிலே இருக்கப்படும் போது கருவிலே ஊனமாகும், கைகால் அங்கங்கள் குறையாகும். அங்கங்கள் குறைந்த தாய் பார்க்கும்போது கருவிலே அந்த அங்கங்கள் குறைந்த உணர்வு விளைகின்றது. அதே போல சிந்தனையற்ற குழந்தை கொண்டிருந்து குடும்பத்தில் ஒவ்வொரு சச்சரவு நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் பதட்டமும் பயமும் கொண்டு சிந்தனையற்ற நிலையில் இருந்தால் இதே உணர்வு கருவிலை வெளியே போகும். அந்த கருவிலை வெளியின் குழந்தையும் அது சிந்தனையற்ற நிலையில் செயல்படும் தன்மையும் சிந்திக்கும் ஆற்றலை இழந்திடும் நிலையும் இப்படியெல்லாம் குழந்தைகள் பிறக்கின்றன. இன்று விஞ்ஞான அறிவில் வளர்ந்த இன்று நாம் இதன் வழி வளர்ச்சியடைந்து இன்று மனிதன் இதை போல நாம் இயற்கையின் தன்மைகளில் விஷமான நிலைகளில் இப்ப நாம சாயப்பட்டையோ விஷத்தை கலக்கு உணர் கொண்டதோ இதை போல சில இடங்களில் தாய்மார்கள் இந்த கடினமான நிலைகளில் வேலை செய்கின்றன. இந்த விஷம் தெரிந்த உணர்வுகள் கருவிலை நுகரும் போது அந்த கருவிலை விஷத்தன்மைகள் வருகின்றது. அத்தகைய நிலைகள் விளைந்த குழந்தைகளோ அவன் சிந்தனையற்ற நிலையில் செயல்படுகின்றன. ஏனென்ற விஞ்ஞான அறிவில் வருகின்றது. இதை போன்ற நிலைகள் நமக்கு மாறுபட்டு இன்று தேய்வரையாக விஞ்ஞானம் முன்னேறியது. அஞ்ஞானம் தான் இன்று வளர்கின்றது. பெரும்பகுதியான நிலைகள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கின்றனர். விஞ்ஞானத்தை பல நிலைகள் அமைக்கின்றனர்.
கட்டடங்களை பல விதங்களில் அமைக்கின்றனர். ஆனால் அவங்க குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் எதனையும் வெறுப்பும் உணர்வு இங்கு வளர்கின்றது. ஆக தன்னை அறியாமலையும் சோர்வும் சஞ்சலம் உருவாகின்றது. இதை போன்ற விஷயத்தன்மைகள் தேய்பறையாக மாறி மாறி மனிதனுடைய நிலைகள் மாற்றமாகின்றது. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அது பரம்பரை நோயாக வருகின்றது. இதை போல நமக்கு பலவிதமான உடல்கள் ஒரு குடும்பத்தில் வளர்ந்தால் அடுத்து அந்த சந்ததிகளுக்கு வருகின்றது. இதே போல மனிதன் வளர்ச்சியடைந்து இன்று விஞ்ஞான உலகமாக இருந்தாலும் அஞ்ஞான வாழ்க்கை நிறைவடையும். விஞ்ஞானத்தில் பல பாகங்கள் இருந்தும் விஞ்ஞானம் கற்றுக்கொண்டோர் அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லும் போது அவன் நாட்டில் எடுத்துக்கொண்டான். இந்த இளம் பருவத்திலேயே அவன் எடுத்து ஏன் கொள்ளுகின்றோம் என்று தெரியாதபடி பல எடுத்து கொண்டு விட்டு அவனும் சாகின்றான். இதே போல ஒருவன் சாகிறான் என்ற அந்த உணர்வு வரும்போது அவனுக்குள் வந்து அதே நிலை வருகின்றது. ஆக விஞ்ஞான அறிவால் ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்று உணர்கின்றான். அந்த விஞ்ஞான அறிவு கொண்ட கருவில் வரும் இந்த உணர்வுகள் அதே போல மற்ற நாட்டை அழித்திடும் உணர்வே வருகின்றது. ஆக இதை போல முந்தைய நிலைகளில் மந்திர ஒளிகளை எடுத்து இந்த உணர்வின் தன்மை எடுக்கப்படும் போது அதை சிந்தித்து தாய் கேட்கும் வேண்டாம். அந்த மந்திர ஒளிகளும் கருவிலை விளையப்பட்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு அவனும் அதன் வளர்ச்சியிலே வருகின்றான். இப்படி பலவிதமான உணர்வுகள் மாறி மாறி மனிதன் மிருக நிலையிலிருந்து மனிதனாக வந்த பின் அகசன் தாய் சந்தர்ப்பத்தால் அவன் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் பல விதமான நிலைகள் மாற்றி மெய்ஞானத்தை இயக்கம் எப்படி என்றும் அகண்ட அண்டம் எப்படி இருந்ததென்றும் பிரபஞ்சங்கள் எப்படி உருவானதென்றும் பல பிரபஞ்சங்கள் ஒவ்வொரு அண்டமாக எப்படி இயக்குகிறது என்றும் அந்த அண்டத்தில் நாம் அங்கமாக எப்படி இயக்குகிறது என்றும் இதே போல நாம் சூரிய பிரபஞ்சங்கள் போல நமது உயிரும் ஒரு சூரியனை, அதான் நட்சத்திரமே. ஆக சூரியனும் வான் மண்டலத்தில் சூரியனாக இருக்கும், அது ஒரு நட்சத்திரம் தான். ஆக இந்த நிலையை இந்த அலட்சியம் கண்டு உணர்ந்து இதிலிருந்து மாற்றங்களை ஆக்கி அது உணர்வால் நகர்ந்து விஷயத்தை வென்று பிரபஞ்சத்தின் ஆற்றல் நகர்ந்து நமது பூமி துருவத்தில் கவர்ந்து அது நம்ம பிரபஞ்சத்தில் எப்படி பரவுகிறது என்ற நிலையை அறிந்து உணர்ந்தார். அதன் வழிகொண்டுதான் அந்த துருவத்தின் பாதையில் வந்து நம் பிரபஞ்சத்தின் நம் பூமிக்குள் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதும் ஒன்றுணர்வு கலைவை செய்வதும் கவர்ந்து கொண்ட உணர்வு கடலிலே நட்சத்திரம் மின்னல்கள் தாக்குவதும் அதன் வழி பல நிலைகளை அடக்குவதும் அதன் வழி அது வந்து பல தாவர இனங்கள் வரைவதும் விஷத்தன்மைகள் உறைந்து அதற்குள் எதிர்மறை ஆகும்போது தாவர இனங்கள் உருவாவதும் அதே சமயத்தில் இதே போல உயிரினங்கள் அது பூமிக்குள் வந்த பின் கடலிலே முதல்ல மண்ணுடன் மறைந்து அதன் உணர்களை சங்காகவும் பாசியாகவும் உருவாக்குவதும் பின் புழுப்பூச்சியாக மாறுவதும் பின் மீனினங்களாக மாறுவதும் மீனினங்கள் ஒன்றை ஒன்று விழுங்கி சாவதும் ஆனால் நத்தைகள் ஒன்று ஒன்று விழுங்குவதில்லை. நத்தையின் உணர்வு ஒன்றுக்குள்ளது மீனினங்கள் ஆனால் நத்தையின் தலைமை நகர்ந்து செல்லும் போது அதை கவர்ந்து இதை கொள்வதும் இப்படி ஒன்றுக்கொண்டு எப்படி கொண்டு இன்று கடல்வாழ் நிலைகளில் பல பருத்தங்கள் ஆனாலும் சனிக்கோளின் ஈர்ப்பு வட்டத்தில் கீழிருக்கும் நிலை மேலே நமது பூமிக்கு மீண்டும் மழை நீராக கொட்டச் செய்யும் தன்மை வருகின்றது. இதே போல வியாழன் கோட் தன் நிலையின் தன்மை வரப்படும்போது பல ஊழ்ச்சின் தன்மைகளை அதனுடைய நேர் பாதையில் வரும்போது நம்ம பூமிக்குள் பல மாற்றங்கள் வருகின்றது. செவ்வாய்க்கோள் வரும்போது அதன் உணர்வுகள் நம் பூமி அதே துருவப்பையில் கவரப்படும் போது பலவிதமான வித்தியாசங்கள் வருகின்றது என்பதனை தெளிவாக இப்படி கவர்ந்து கொண்ட நிலைதான் மீண்டும் மேலே இழுக்கப்பட்டு மேகங்களாக மாற்றப்பட்டு கடல்வாழ் நிலைகளில் கரு முட்டைகள் உருவாக்கப்பட்டு அந்த முட்டைகளே மேகங்களுடன் கலந்து தரைவாழ் நிலைகள் வந்து அதில் வந்து வித்துகளும் தரைவாழ் நிலைகளாக வளர்வதும் நீர்கள் தேங்கியிருக்கும் நிலைகள் தனது விழுகளை பாய்ச்சி அது தன் நிலைகள் ஆக்கப்பட்டு இதிலிருந்து வெளிவந்த உணர்வுகள் ஒரு செடியிலிருந்து வர உணர்வு மற்ற செடியிலிருந்து வரக்கூடிய உணர்வு ஒன்றோடு ஒன்று இணைந்து பல உணர்வுகள் மாறி பல தாவரங்கள் குணங்கள் மாறி அந்த உணர்வுக்கொப்ப ரூபங்கள் மாறி இதை போல விளங்கிய உயிரினம் தான் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப இப்படி குழுவிலிருந்து மனிதனாக வந்து பல மிருகங்களாகி பறவையாகி மனிதனாகி ஒன்றை ஒன்று நிலை வந்து மனிதனான பின்னும் மீண்டும் இவன் செய்வதைக்கு போகின்றான் என்ற நிலையை முழுமையாக அறிந்தவன் அவசியம். இதிலிருந்து அறிந்து கொண்ட உணர்விலிருந்து நஞ்சு வென்றிடும் உணர்வு தன் நிலையிலே கற்றுணர்ந்த உணர்வின் தன்மையை அவன் புருவத்தின் ஆற்றல் நம் பூமிக்குள் கவர்வதை உணர்ந்தவன் புருவனான். கவர்ந்து கொண்ட பின் அவன் காலப்பருவம் வரும்போது திருமணத்தை செய்கின்றனர். அந்த திருமணத்தை செய்து கொண்ட பின் அவர்கள் இருமணம் ஒன்றாகின்றது. இப்போது வசிஷ்டரும் மந்திரி போன்று தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை மனைவி செல்லும் போது அதன் உணர்வின் தன்மை கவர்கின்றது.
ஆக இவர் கணவன் பெற்றுக்கொண்ட உணர்வைப் போல தான் அறிய வேண்டும் என்ற உணர்வு வரும்போது அந்த உணர்வின் தன்மை அது பிரம்மமாகின்றது. ஆக பிரம்மமாகின்றது எதுவாகின்றது பிரம்மமாக இதே உயிர்தான். ஆக இந்த உயிரின் தன்மை அது பிரம்மமாக்கி அந்த உணர்வின் சக்தியாக உடலாக்கப்படும் போது அது எந்த குணத்தின் சக்தியோ அருந்ததி இணைந்து அது வாழுகின்றது என்றும் வசிச்சதும் வந்ததை போல இப்ப நாம ஒரு வேதனை என்ற உணர்வு நாம் நுகர்கின்றோம் என்றால் அந்த வேதனையான உணர்வு நமக்கு அது பிரம்மமாகின்றது. நம் உடலுக்குள் வேதனை என்ற நிலைகளாகி நல்ல குணங்களை பிரிக்கின்றது. ஆக நல்ல குணங்களை பிரித்தாலும் அந்த வேதனை உணர்வு மனைவி கேட்டுக்கொண்ட பின் மனைவி அந்த வேதனை உணர்வை சேர்த்து இருவர் உடலையும் அந்த வேதனை அணுக்களை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது என்பதனை இப்போ கணவர் வெளியில போய் இங்கு சண்டை நடக்கின்றது, அங்கு வேதனைப்படுகின்றது, நோயாக இருக்கின்றது என்று கேட்டு வந்து வீட்டில் சொல்லும் போது அல்லது பேசும்போது மனைவி காதலை கேட்கின்றது, உணர்வு கண்ணால் ஆன்மாவா மாற்றுகின்றது, மூக்கால் நுகர்கின்றது, உயிரால் அந்த உணர்ச்சிகள் உடலிலே படர்கின்றது.